மாண்புமிகு உறுப்பினர் தங்கபாண்டியன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, ராஜபாளையம் தொகுதி தேவதானத்தில் அமைந்துள்ள அருள்மிகு தவமட்ட நாயகி தெப்ப சீரமைக்கும் பணிக்கு 5,55,00,000 நிதி ஒதுக்கீடு செய்த பணிகள் முடிந்து மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களால் காணொலி காட்சி மூலமாக பயன்பாட்டு கொண்டு வந்த பின்பு 30 ஆண்டுகளுக்கு பிறகு கடந்த வாரம் மாசி மகம் அன்று தெப்ப தேரோட்டம் நடைபெற்றது. இதுக்கு உறுதுணையாக இருந்த மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கும் இந்து சமயத்துறை அமைச்சர் அவர்களுக்கும் எங்கள் மாவட்டத்துடைய இரு அமைச்சர் அவர்களுக்கும் பொதுமக்கள் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொண்டு, மேலும் நிலுவையில் உள்ள பேவர்கள், சாலை அமைத்தல், மின்விளக்கு அமைத்தல், இதெல்லாம் நிதி ஒதுக்கீடு செய்ய மாண்புமிகு அறநிலைத்துறை அமைச்சர் அவர்கள் ஆறுபடை முருகனாக விளங்கிக் கொண்டிருக்கிறவர் சிவனுக்காக இந்த நிதியை ஒதுக்குவார் என்பதை அறிய விரும்புகின்றேன். மாண்புமிகு அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, சித்தமெல்லாம் சிவமயம் என்கிறங்க. இந்த ஆட்சி ஏற்பட்ட பிறகு இதுவரையில் 540 சிவன் திருக்கோயில்களுக்கு மாத்திரம் குடமுழுக்கு நடத்தப்பட்டிருக்கின்றது. நம்முடைய உறுப்பினருடைய கோரிக்கையை ஏற்று கூடுதலாக அவர் மேற்கொள்ள வேண்டும் என்ற பணியுடைய பட்டியலை அளித்தார். அதற்கும் ஆவணம் செய்து அந்த பணிகளையும் இந்த ஆண்டு இறுதிக்குள் நிறைவேற்றி தருவோம் என்பதை பேரவையின் தலைவர் வாயிலாக மாண்புமிகு உறுப்பினருக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்புமிகு உறுப்பினர் அம்மன் கே அர்ஜுனா.